அதே மாதிரி மாணவ செல்வங்களுக்கு, தமிழ் வழியில் படித்த மாணவ செல்வங்களுக்கு, அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்கள் உயர்கல்விக்கு செல்லும் பொழுது மகளிர் மாணவிகளுக்கு மட்டும் புதுமை பெண் திட்டம் போன்ற ஒரு திட்டத்தை உருவாக்கிறார். அந்த திட்டத்தின் மூலம் மாணவ செல்வங்கள், ஏழை எளிய மாணவர்கள் படிக்க முடியாமல் இருந்தாங்க, அவங்க படிக்கிறதுக்கு என்ன வழி என்று ஒரு ஆய்வறிக்கை தயார் பண்ணும் பொழுது இந்த ஏழை குழந்தைகள் படிக்க முடியல. அதனால மாசம் ஒரு புதுமை பெண் திட்டத்தில் உயர்கல்விக்கு போகும்போது அவங்களுக்கு மாசம் 1000 ரூபா அவங்க அக்கௌண்ட்ல நேரடியாக போயிடும். அதே மாதிரி அதனால படிக்கின்ற மாணவிகள் அந்த கல்வி தரம் அந்த சதவீத எண்ணிக்கை அந்த உயர்வாச்சு. அதே மாதிரி பெண்களுக்கு மட்டும்தானா, அதே மாதிரி மாணவர்களுக்கும் வேணும் என்று மாணவ செல்வங்களுடைய குறைக்க அந்த வழியில எங்களை மாதிரி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நாங்கள்லாம் மாண்பு தமிழகத்துடைய முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு சென்று மாணவர்களுக்கு மாசம் 1000 ரூபா கொடுக்காங்க. அது தமிழ் புதல்வன் ஒரு திட்டத்தை உருவாக்கியிருக்காங்க. அதே மாதிரி மாணவ செல்வங்கள் நீங்கள் நல்லா படிக்கணும். நீங்கள் குழந்தைகள் பருவத்தில் இருக்கும் பொழுதே நீங்கள் ஒரு நோக்கத்துக்கு வரணும். நம்ம படித்து என்ன வேலைக்கு போகணும், நம்ம படித்து என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தோடு உருவாக்கி படிக்கணும். நீங்கள் என்ன நினச்சி படித்தீங்களோ நீங்கள் அது சரியாக தான் இருக்கும். சில குழந்தைகள் டீச்சரை நான் கேட்டேன், ஒரு மாணவிகிட்ட கேட்டேன், நீங்கள் படித்து என்ன வேலைக்கு போகணுன்னு, நான் டீச்சர் ஆகணுன்னாங்க. ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். அதே மாதிரி ஒவ்வொருவரும் நினச்சி படிங்க. அதாவது ஒவ்வொரு குழந்தைகளும் ஐஏஎஸ் ஆன, கிராமப்புறத்தில் இருந்தவங்க ஐஏஎஸ் நிறைய ஆயிருக்காங்க, ஐபிஎஸ் ஆகியிருக்காங்க, ஐஆர்எஸ் ஆகியிருக்காங்க, அதே மாதிரி டாக்டர் ஆகியிருக்காங்க, ஜட்ஜ் ஆகியிருக்காங்க. ஏன் நம்ம வரக்கூடாது? முழுமையாக படிக்கணும். ஆசிரியர் பெருமக்கள் சொல்லதை நீங்கள் கேட்டு கீழ்ப்படியணும். முதல்ல தாய் தந்தை சொல்லதை கேட்கணும், ஆசிரியர் பெருமக்கள் சொல்லதை கேட்கணும். படித்து வாழ்க்கையில் முன்னேறணும். அதான் கல்வி மட்டும்தான் அழியாத சொத்து. இதை உங்கள்கிட்ட நீங்கள் படிச்சிருப்பீங்க, அந்த படிப்பை இன்னொரு எடுக்க முடியாது. கல்வி தான் அழியாத சொத்து. அரசு மற்றும் கலைக்கல்லூரி ஓட்டப்படாரத்தில் கொண்டு வந்திருக்கோம். அதனால உங்களுக்கு நீங்கள் தூத்துக்குடியில் போய் இப்போ ப்ரைவேட் காலேஜில் ஏபிஎஸ்சி காலேஜ், அடுத்து வாவிஸ் காலேஜெல்லாம் படிச்சுன்னா ஒரு செமஸ்டருக்கு 10,000 15,000 அந்த மாதிரி வரும். நம்ம கல்லூரியில் அரசு கலைக்கல்லூரி 700 ரூபா அந்த யூனிவர்சிட்டி ஃபீஸ் மட்டும்தான் வரும். ஒன்று எங்களுக்கு ஃபேவர் பிளாக் கொஞ்சம் ஃப்ரெண்டில் கொடுக்கணுன்னு இருக்காங்க, அதையும் ஏற்பாடு பண்ணுவோம். டெஸ்க் பெஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை அதையுமே நம்ம கூடிய வரையில் செய்து கொடுப்போம் நான் அன்போடு சொல்லி